ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஆளும் தாவைக்க அரசு ஆட்சி கழிக்கும் சதி அப்படின்றது நடந்துட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஈடுபட்ட குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட ஆதரவாளர்களான திருநாவுக்கரசு, நரேஷ், இன்னும் சிலர் தியாகராஜன் போன்றவர்கள், கரூர் மாவட்டத்தையே சேர்ந்த ரமேஷ், கார்த்திக் என்றவர்கள் இவங்களெல்லாம் கைது செஞ்சுருக்கிறாங்க. இதில் தாவேகா எம்எல்ஏ இளையராஜா கிட்ட இவர் நீங்கள் திமுகவுக்கு அதாவது சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதுக்கு நீங்கள் ஆளும் அரசுக்கு எதிராக நீங்கள் செயல்படணும், நீங்கள் வேணும்னா திமுக கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 35 கோடி ரூபா தரணும் பேரம் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு இவர் அடிப்படையாதனால கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. நான் சொல்கிறத கேட்கலன்னா உங்கள் குடும்பத்தையும் உன்னையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டுருக்கிறதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிவில் அவர் புகார் கொடுத்துருக்கார். புகார் அடிப்படையில் இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி, அவர் தம்பதி அசோக் குமார் இவருக்கும் தொடர்பு இருக்குது. அவர் மீதும் வழக்கு பாய்ந்து விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு பரபரப்பாக இருக்குது. உண்மையிலே ஒரு ஆட்சி கழிப்பு சதிதானா அப்படின்னு என்றதுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், இந்த ஆட்சி நீடிக்காது, 6 மாதத்துலேயே கலையலாம், இல்லை அதுக்கப்புறமேட்டோ இது சீக்கிரமாக ஒரு தேர்தல் இங்கே வரும், தயாராக இருங்க அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் இதுதான் இதுக்கான பின்னணி அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நேற்று நிர்மல் குமாரும் அதுதான் பேட்டியில் சொன்னார் ப்ரெஸ் மீட்டில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நேற்றுக்கு பரபரப்பு, இன்னைக்கு பரபரப்பு என்ன அது சொல்லுங்கள். இன்னைக்கு பரபரப்பு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இணையிறது தாவைக்கால 2 பேர் 5 பேர் இல்லை 2 குட்காப்புகள், இன்னொன்று அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர் 2 பேரும் இணையிறது. இன்றைய பரபரப்பை அடக்கிறதுக்காக தான் நேற்றைய பரபரப்பு. சரியா? ஓகே. நேற்றைய பரபரப்புக்கும் இன்னொரு பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் சொன்ன கேஸ் உள்ள பேசுவோம். என்ன கான்டெக்ஸ்டில் இது வந்துச்சு, இப்படி கண்டுபிடிச்சி பயங்கரமான ஒரு ஐட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே, என்ன பின்புலத்தில் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மோடி, அமித்ஷாவினுடைய தனித்திறமை என்று பேசப்படுவது என்ன அப்படின்னு சொன்னால் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட். இது எல்லா ஆங்கில ஊடகங்கள், பத்திரிகையாளர்களும் சொல்லுவாங்க. முக்கியமான பிரச்சனை வரும்போது அதை திசை திருப்புறதுக்கு ஒன்று ரெடியாக ஒன்று கொண்டாந்துருவாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டில் மோடி, அமித்ஷாவுக்கே ஹெட்மாஸ்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தாவேகாவின் தலைமை குழு இருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தமிழ்நாட்டின் அமித்ஷாவா? அது கம்மி. அது ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குது, அதுக்கு பேர் கபால் அப்படின்னு பேர், CABAL, ஒரு ரகசிய சதி குழு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். கட்சியில் பல பேர் அப்பாவிகள், அப்ராணிகள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் அதை இயக்கிறது அந்த மாதிரி ஒரு கேங். அந்த கேங் தான் விஜய்க்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. விஜயே ஆப்ரேட் பண்ணுது. அந்த கேங் தான் இந்த ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டை செய்யுது. அந்த இணைப்புகளால் பேசின அமைச்சர் ஆதவர்ஜனா அவர் கூட மறுபடியும் இன்னொரு டைவர்ஷன் என்னன்னா, கரூர் சம்பவத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம், நீங்கள் உங்கள் பையனோட நலனுக்காக எங்கள் மக்களை கொண்டு இருக்கிறீங்க, போலீஸை வச்சு எங்கள் மக்களை கொண்டு இருக்கிறீங்க, இதை சும்மா விடவே மாட்டோம், அங்கே என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் விஜயபாஸ்கருக்கு தெரியும், இது நாங்கள் பழி வாங்கியே தருவோம், சட்டம் தன்ற கடமையை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஆபத்தான ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் மக்கள் இதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய பரிமாணம் என்ன? இப்போ அவர் யாரை குற்றம் சாட்டுறாருன்னா, போலீஸை வச்சு 41 பேரை கொலை செய்தீர்கள். அப்போது குற்றவாளி ஸ்டாலின் மட்டும் இல்லை, போலீஸும் தான் குற்றவாளி அப்படின்னு இப்போது அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார் இல்லையா? இப்போ இதுக்கு வழக்கு இங்கே நடத்தக்கூடாது, மேலே போகணும், சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு, CBI வேணும், இதெல்லாம் கேட்டு CBIக்கு மாற்றிட்டாங்க. CBI இந்த வழக்கை பூர்வாங்க விசாரணை நடத்தி யார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்குது? எஃப்ஐஆர் ஏற்கனவே கரூர் போலீஸு யார் மேலே எஃப்ஐஆர் போட்டுச்சோ அவங்க மேலே தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கு. இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்குது. செந்தில் பாலாஜியும் விசாரிச்சிருக்கு. எனக்கு புரியாத புதிராக இந்த கணம் வரை இருக்கிறது என்னென்னா, இது வரைக்கும் அந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு என்ன டிலே? அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே விரைவாக இதை முடிக்கணும், டைம் பீரியட் கூட கொடுத்தாங்க, இல்லைனா நான் மறுபடியும் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் நடக்கல, அது அப்படியே தூங்குது. அப்படி தூங்க வைத்து விட்டு இப்போ இவர் என்ன பேசுகிறார் அப்படின்றது ஒரு மர்மமான ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இது என்ன நடைபெற்றது என்பதை விசாரிப்பதற்கு அன்னைக்கு திமுக அரசு ஒரு குழு போட்டுச்சு. அதனுடைய தலைவர் யார்? அஸ்ரா கார்க். அஸ்ரா கார்க்கு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரையிலும்.
அப்போ அஸ்ராகாருக்கு அவர் வந்து பொய் வழக்கெல்லாம் போட்டதில்லை. அப்போ அஸ்ராகாருக்கு விசாரிக்க கூடாது என்று இதை சிபிஐ மேலே டெல்லிக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனது யாரு? இவங்க தான். இன்னைக்கு அஸ்ராகாருக்கு தான் ஐஜி இன்டெலிஜென்ஸ். இப்போ என்ன சொல்றாருன்னா போலீஸை வச்சு கொலை பண்ணாங்க, இது வந்து ரொம்ப சீரியஸான ஸ்டேட்மெண்ட். இது இப்போ இது சொல்றது ஒரு அமைச்சர் போலீஸ் இந்த கொலையை செய்தது, அதை தூண்டியது வந்து முக ஸ்டாலினா யார் வேணா இருக்கட்டும், போலீஸ் இந்த கொலையை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காருனாக்கா இது வந்து சீரியஸான நடவடிக்கைக்குரிய இது ஒரு குற்றச்சாட்டு. இது அவர் மேலேயே ஒரு அக்யூசேஷன். இதுக்கு வந்து அவர் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா இது திமுகவோ மற்றவர்களோ நேரம் முறையிடணும்னு நினைக்கிறாரு. ஒரு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சாவு நிகழ்ந்த களத்தில் இருந்தவர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா போலீஸ் இதை செய்ததுன்னு குற்றம் சாட்டுறாரு. இதை அவர் வந்து சிபிஐட்ட போய் சொல்லட்டும். சாட்சிக்கு வந்து ஆமாம், சிபிஐ இதை உடனே விசாரிக்கணும். போலீஸ் கொலை செய்ததற்கான ஆதாரத்தை ஆதவ் அர்ஜுனா வைத்திருக்கிறார். இதை வந்து சிபிஐ கட்டாயம் விசாரிக்கணும். கூடுதலாக எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கேருந்து பார்த்தார் எல்லாத்தையும். ஆமாம், அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரையும் சிபிஐ வந்து விசாரிக்கணும். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இதில் வேற ஒரு டிசைன் இருக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படணும் என்றால் நீங்கள் பலான முறையில் சாட்சி சொல்லணும்னு இவர் கேட்குறாரா என்ற ஐயமும் எனக்கு வருது. இதை விடுவிக்கக்கூடிய இடத்துல ஆதவ் அர்ஜுனா இருக்காரா தெரியல, இருக்கலாம் இல்லையா? அவர் தானே சிஎம் மாதிரி நடந்துட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் அப்படி தானே இருக்குது. அதனால இருக்கலாம். அதனால என்னுடைய கேள்வி, ஆதவ் அர்ஜுனாவையும் விஜயபாஸ்கரையும் சிபிஐ விசாரிக்கணும். ஏன்னா இந்த குற்றச்சாட்டு ரொம்ப சீரியஸானது. வெறும் இப்போ முன்னாள் முதல்வரை மட்டும் குற்றம் சாட்டல, காவல்துறை சொல்லியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் யார் மீதும் குற்றம் சாட்ட முடியாது, தன்னுடைய தொண்டர்கள் இறக்கணும்னு யார் தான் விரும்புவாங்க, தலைவர் வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். திமுக காரங்களில் பல பேர் அப்போயே இவங்களை கைது பண்ணியிருக்கணும், விட்டதுனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அது போகட்டும், அவர் சொல்கிறத சீரியஸான அக்யூசேஷன்னு நான் எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து உடனடியாக அவரை சிபிஐ வந்து விசாரிக்கணும். அவர் கையில் எந்தெந்த போலீஸ்காரர்கள் அந்த கொலை செய்தார்கள் என்பதற்கான பட்டியல் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவரை உடனே விசாரிக்கணும். நேற்று ஆலந்தூர் பாரதி கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது நேற்று விஷயம் இல்லை, 2-3 நாட்கள் முன்னாலேயே திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், மூத்த வழக்கறிஞர், ஒரு ட்வீட் போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு ரெட்டி அப்புறம் இவர் ஜான் ஆரோக்கியசாமி இவங்க 2 பேரும் கேபினட் மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. என்ன தகுதியில் இவங்க கேபினட் மீட்டிங்கில் உட்காடுறாங்க? இப்போ இவங்க எல்லாருமே கேபினட் மீட்டிங்கில் அமர்கின்ற அத்தனை பேரும் அஃபீஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டுக்கு கீழே அவங்க சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். பதவி பிரமாணம் எடுக்கும்போதே அதை சொல்லுவாங்க, ரகசிய பாதுகாப்பு பிரமாணம். அப்படி எடுத்திருக்கும் போது அதுக்கு சம்பந்தப்படாத 2 பேர் கேபினட் மீட்டிங்கில் பங்கேற்பது என்பது ஒரு முறைகேடான குற்றச்செயல், இதுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறார். அதுக்கு 2-3 நாளாக பதில் இல்லை. நேற்று ஆலந்தூர் பாரதி கமிஷனர்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ், அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை மீறுவது கிரிமினல் அஃபென்ஸ். அது என்ன, அதுக்கு ஒரு புகார் கொடுக்குறார். அது நேற்று நடக்குது. முந்தா நாள் என்ன நடக்குது, வைகோ பல்ட்டி அடிக்கிறார். வைகோ முதல்ல என்ன சொல்கிறாரு, விஜயை நான் பார்த்தேன், 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன், 2 பேரையும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், அவங்கள ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு, நானே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை இதுக்கு மேலே ஒரு இடம் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்லலை, நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னால் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அதை நம்புவதற்கு யாரும் இல்லை அப்படின்றது. இந்த 3 ஐட்டம் மட்டும் இல்லை, இன்னும் பல ஐட்டங்கள் இருக்குது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிற இந்த குற்றச்சாட்டில் முதல் பிரச்சனைக்குரிய பாயிண்ட் இது வெளியே வந்திருக்குது. கைது செய்யப்பட்ட ஒருத்தர் திருநாவுக்கரசு, அவர் வந்து ஐபிசி தமிழுக்கு மே மாதம் பேட்டி கொடுத்துருக்காரு, மே 6ஆம் தேதி. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து முன்னால் தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வருது, விஜய் வெற்றி பெறுவார் என்று தேர்தல் கணிப்பு வெளியிட்டவர் அவருடைய நிறுவனத்துக்கு பேர் ஐபிடிஎஸ் வெளியிட்டிருக்காரு. எப்படிங்க வெளியிட்டீங்க என்ன ஏதுன்னு வந்து அவர் ஐபிசி தமிழில் பேட்டி எடுக்கிறாங்க. அதில் சொல்கிறாரு, விஜய் அவர்களே கடுப்பு கணிப்புகள் அப்படின்னு சொல்லி அவருடைய அதுக்கு சொன்னதுக்கு அருமையாக அவங்களுடைய ஆலோசனை நானே சொன்னேன். அவங்க ஆலோசனை என்னோட தொடர்பு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே லயலா செட்ஸ், எல்லாமே ஜாதவாகட்டும் ஜானாகட்டும் எல்லாமே லயலா செட்ஸு. விஜயின் ஆலோசகர்கள் எல்லாம் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள்.
ஆதவாகட்டும் ஜான் ஆரோக்கியசாமி ஆகட்டும் எல்லோரும் தொடர்பில் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள்லாம் லயோலா செட்டு. ஆமாம். சரியா? தேர்தல் தான் முடிஞ்சிருச்சே, வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இவர் தான் திமுகவுக்காக ஆள் பிடிப்பதற்கு சதி செய்த குற்றவாளிகளில் ஒருவர். அது முதல் நபர், அது கான்டாக்ட் பர்சன். ஆமாம். அப்படின்னு சொன்னால் இது எப்படி செட்டப் கேஸு? வழக்கமாக போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி ஒன்று ஆள் வச்சுருப்பாங்க ரெடியாக, அவங்கள ஸ்டாக் கேஸில் வந்து சேர்த்து விடுறது. அவங்க வந்து யார் மேலே பொய் வழக்கு போடணுமோ அவங்கள அடையாளம் கட்டுவாங்க. அந்த மாதிரி இவர்களுடைய ஆளை வைத்து இது போலீஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்களா, தாவேக்கா வச்சுருக்காங்க? இது தாவேக்கா வச்சுருக்காங்க. அந்த மெத்தடை இவங்க கையாளுறாங்கன்னு சொல்கிறேன். ஸ்டேஷனில் வழக்கமாக கையாளுற மெத்தடை பொய் சாட்சின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் கையாளுறாங்க. பொய் சாட்சி இல்லை, கேஸை ஜோடிக்கிறதுக்கே அவரே ஒரு அக்யூஸ்டாக போடுறது. நானே அக்யூஸ்டு, அப்போ எப்படி நான் போய் சொல்லுவேனா? ஓகே, அப்படின்ற மாதிரி இதை செட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்று. எப்பொழுது பேசப்பட்டது, ஏன் இப்பொழுது எழுப்பப்படுகிறது அப்படின்றது ரெண்டாவது. நேற்று மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கூட்டுக்கு. அதில் 2-3 பாயிண்ட் வந்து வேலிட் பாயிண்ட் அவர் சொல்கிறது. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொடுக்கப்பட்ட புகார் வந்து ஊழல் புகார், இதை சிபிசிஐடி விசாரிக்கணும், இதுக்கு தனியாக சாங்ஷன் வாங்கணும், சாங்ஷன் வாங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அப்படி அந்த ப்ரொசீஜரை அடாப்ட் பண்ணாமல் கைது நடவடிக்கைக்கு போக முடியாது. இப்படி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன் இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது மொத்தமுமே ஃப்ராடுன்றதுக்கு இதுவே போதுமான சான்று இல்லை. அதில் கொலை மிரட்டலும் சேர்த்து வருது இல்லை? ஆமாம். அதெல்லாம் டீல் பண்ணக்கூடாதா? ஆனால் ஊழல் வழக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல, ஊழல் வழக்கு கொடுத்துருக்காங்க, இதை சேர்த்துக்கலாம் நீங்கள். ஊழல் வழக்கு சிபிசிஐடிக்கு போகணும் அப்படிங்கும்போது அது எப்படி அங்கே போச்சு? ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஆர் இது வரைக்கும் கொடுக்கப்படலைன்றாங்க. நேற்று தொலைக்காட்சி விவாதங்களில் பேசிய தராசு ஷியாம் உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் இது போங்கு, இந்த கேஸ் வந்து இது சந்தேகமாக இருக்குது, எல்லாமே எந்த விஷயமும் இல்லை இதில் அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் இது வரைக்குமான விஷயம். இதற்கு மேல் இதில் உண்மை இருந்தால் தாராளமாக வந்து அவங்க நிரூபிக்கட்டும், தண்டிக்கட்டும். கேள்வி என்ன என்று கேட்டால், இந்த இப்போ நான் சொல்ல லிஸ்ட் பண்ண விஷயம் ஒரு 3 சொல்லியிருக்கிறேன். இந்த 3க்கு மேலே பல ஐட்டம் இருக்குது. நீங்கள் அவைத்தலைவர் வந்து ராஜினாமாக்களை ஏற்றுக்கொண்டது தொடர்பாக கவர்னர், அவைத்தலைவர், சபாநாயகர் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. இவங்க நாங்கள் வந்து சாங்ஷன் வாங்குறது போனோம் செந்தில் பாலாஜிக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்குன்னு சொன்னாங்க. சாங்ஷன் வாங்குறதுக்கு என்னதுக்கு சபாநாயகரை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. அடுத்தது, இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், நீங்கள் இன்னைக்கு நேற்று ஓகே பண்ணிட்டீங்க, இன்றைக்கி 5000 கோடி ரூபா பணம் வேணுன்றீங்க. அவன் 100 நாளே நடக்கலை, 125 கொடுக்குறேன்னு மோடி சொன்னார், நீங்கள் 150ன்னீங்க. ஆமாம், விஜய் சொன்னார். ஆமாம். அப்போது இதெல்லாம் என்ன, எந்த எதிர்ப்பும் காட்டாமல் நாங்கள் நல்லிணக்கமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பட்ஜெட் உரையிலே சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக எதிர்ப்போம், நிர்வாக ரீதியாக. ஆமாம், இதை பற்றி இது அரசியல் பிரச்சனை நிர்வாக பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த அணு ஆயுத கழிவெல்லாம் புதைக்கிறதுக்கு விட மாட்டோம் அப்படின்னாங்க, கன்னியாகுமரியில் அதை புதைக்கிறதுக்கு விட்டுருக்குறாங்க. அப்புறம் தான் இந்த 2 MDMK எம்எல்ஏக்கள் வரும். இப்போது இது எல்லாத்தையும் போர்வையை போட்டு மூடுறதுக்கு நேற்று பூரா இதை விவாத பொருளாக்குறதுக்கு பல சேனலில் சொன்னாங்க. ஏற்கனவே சாயங்காலம் விவாதத்துக்கு வேறு ஏதோ தலைப்பு முடிவு பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை ரிலீஸ் பண்ண உடனே எல்லா சேனல்லையும் இதுதான் விவாதம். ஒரு 3 சேனல் இருக்குது தமிழ்நாட்டில், புதிய தலைமுறை, அப்புறம் நியூஸ் தமிழ் 24x7, அப்புறம் பாலிமர். இந்த 3 நேர்ந்து விட்டது நமக்கு தேர்தலுக்கு முன்னாலே தெரியும். அவங்க பனையூர்லேயே வந்து தனியாக ஒரு அவுட் போஸ்ட் ஓப்பன் பண்ணி வாசல்லே உட்காந்துருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம் நம்ம. இப்போ அவங்க தான் நேற்றுக்கு இதை ஃபுல்லாக இது பண்ணது. தொடர்ந்து புதிய தலைமுறை அந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஓகே, அப்போ இது மொத்தமாக ஒரு ஜோடிக்கிற விஷயம்தான். ஜோடிக்கிற விஷயம்தான். ஓகே, இல்லை நான் என்ன சொல்ல வரேன், ஜோடிக்கிற விஷயம் இல்லை, கேஸ் இருக்குது. இந்த ப்ரொசீஜரை கேஸ் இருக்குன்னா இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ணல? அந்த டேட் ஆஃப் அரெஸ்ட்டு, இதில் செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா, அதில் உள்ள முரண்பாடுகளையே நேற்று புன்னைவளவன் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அதில் உள்ள இதில் மாலைமுரசு சேனலில் விளக்கமாக சொல்லியிருக்காரு, பார்த்துக்கலாம். அதனால் இது அவசர கோலத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி இதை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரங்கேற்றப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ தாவேக்காவுக்கு வந்து பல பிரச்சனைகளை அவங்க சார்ட் அவுட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதில் வந்து சொன்னதுக்கும் அவங்க செயலுக்கும் முரண்பாடு இருக்குது. இதெல்லாம் வந்து சரி கட்டணுன்றதுக்காக இதை கொண்டு வரான்றீங்க. ஆனால் வெளியில் இருக்கிறவங்களும், இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளர் தோழர் சண்முகம் அவர் இன்னைக்கு காலையில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி கேள்வி கேட்டபோது
திமுக வந்து ஆட்சி மக்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு அவங்கள ஆட்சியை விட்டு அகற்றினதை வந்து ஏத்துக்கல. அவங்க வந்து ஆட்சியில இருந்துட்டு இப்போ இல்லாம இருக்க அவங்களால முடியல. அதனால வந்து எங்ககிட்டயே எப்படி ட்ரை பண்ணாங்க, அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரிக்க போகிறோம், நீங்களும் வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அப்போ எப்படி அவங்க முயற்சி எடுத்தாங்களோ அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ஆட்சி அமைஞ்ச பிறகும் அவங்களால அதை பொறுத்துக்க முடியாமல் தான் இன்னைக்கு எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் பேசுறதுன்னு பண்ணுறாங்க. இது சரியான இது ஏற்றுக்கவே கூட முடியாத விஷயம். அதனால உரிய நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும், தமிழக அரசு இதை ப்ராப்பராக செய்யணுன்றத சொல்லியிருக்காரு. இப்போது முந்தா நாள் காதர் மீதின் இதை சொன்னார். ஆமாம், 2 நாளைக்கு ஒருத்தர் வந்து இதை திருப்பி அன்னைக்கு காலைல 6 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அதில் இதெல்லாம் சொல்லி முடித்த உடனே ஒரு நிருபர் வந்து, நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த பிறகு இப்படி குற்றம் சாட்டுறீங்களே, தொடர்ச்சியாக திமுக மேலே குற்றம் சாட்டுறீங்களேன்னு கேட்டபோது, நான் எப்போ குற்றம் சாட்டினேன்னு கேட்குறாரு. இப்போ தான் குற்றம் சாட்டினார். இப்போ தான், அதாவது அதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு தனி ஆளுங்க, அவர் ஒரு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இவ்வளோ மேட்டர் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவ்வளோ மேட்டர் அந்த கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு அவர் தெரிஞ்ச போது சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் பிரச்சனைக்குரியது அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ண்ணா. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்ற சூழலில் எப்படி ஒன்றை கிளப்பியிருக்கிறாங்க அப்படின்னு இதை நான் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறேனே. இப்படி பார்ப்பதற்கு அந்த தோழருக்கு தெரியாதா அப்படின்றது என்னுடைய, அந்த தோழருக்கோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கோ தெரியாதான்றது முதல் கேள்வி. எனிவே, நான் குற்றம் சாட்டவில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் எழுப்பின பிரச்சனையை கடந்து போக நான் விரும்பலை. அது என்ன நான் அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ண வரேன். அதுதானா நீங்கள் சொல்கிறீங்க மறுபடியும் உங்கள் கருத்து? பத்திரிகையாளர் என்ன கேட்டாருன்னா, நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்க, கூட்டணிட்டு வெளில வந்துட்டீங்க, தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துறீங்க, ஆதரவு கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக திமுக விமர்சிக்கிறீங்களே, இது வந்து அரசியல் நாகரிகமா அப்படின்னு கேட்டார் அவர். அவர் வந்து நான் தொடர்ச்சியாலாம் எங்கேயும் விமர்சிக்கல, இப்போது இந்த சப்ஜெக்டை பற்றி கேள்வி கேட்டாங்க, ஆட்சி கவிழ்ப்பை பற்றி, அதனால் பதில் சொன்னேன். நான் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கே நான் திமுக விமர்சித்தேன் அப்படின்னு சொல்கிறார். குற்றம் சாட்டவில்லையேன்னு சொல்கிறாரு கூட. இது ஒரு குற்றச்சாட்டு தான். இதை ஏன் மறந்து, இது குற்றச்சாட்டு தானே, அலகேஷன் தான். இப்போ இந்த பிரச்சனையை எடுத்துக்குவோம். இது பலமுறை பேசியாச்சு. இது திரும்ப திரும்ப அவர்கள் எழுப்புவதனால திரும்ப நினைவுபடுத்த வேண்டியிருக்குது. சரியா? திமுக அண்ணா திமுக ஆட்சி அமைத்து திமுக ஆதரிப்பது என்ற ஒரு விஷயம் பேசப்பட்டதா இல்லையா? பேசப்பட்டது. அதை கண்டித்து, அது கோலப்பன் வந்து இந்து பத்திரிகையில் எழுதின உடனே மறுநாளே அதை கண்டித்து நான் ட்வீட் பண்ணியிருக்கிறேன். இது கூடாது, இது எப்படி தவறு, திராவிட இயக்கத்தையே கேவலப்படுத்தும், இது அது அதனுடைய காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சரிதானா? அதனால் அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்தே பலர் மறுக்கிறாங்களா அதை? இல்லை, திமுக தரப்பில் மறுக்கிறது இருக்கட்டங்க. இதில் சம்மந்தப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்க, பேபி தான் இதை முதல்ல ஓப்பன் பண்ணாங்க. யார்? அவங்களுடைய அனைத்து இந்திய. ஆமாம். அதுக்கு அடுத்த நாளோ வெளியே வந்து அது ஒரு வதந்தி, அப்படி இல்லவே இல்லைன்னு சொன்னார். ஆமாம். ஏன் அப்படி சொன்னார்? அதுக்கு நடுவிலே சண்முக அவர்கள் எங்ககிட்ட பேசலன்னாரு. ஆமாம், அவர் ஒரு அனைத்து இந்திய செயலாளர், அதை ஏன் சொன்னார்? அதுக்கப்புறம் அதை ஏன் மறுத்தார்? இது முதல் கேள்வி. இதுக்கு அந்த தோழர்கள் பதில் சொல்லணும். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தோழர் இப்படி மாற்றி பேச முடியுமா? இப்போ நீங்கள் முந்தா நாள் பேசுனதை எடுத்துக்கவா, நேற்று பேசுனதை எடுத்துக்கவான்னு கேட்டாக்கா நேற்று பேசுனதை தான் எடுத்துக்க முடியும் யதார்த்தமா. ஓகே, இல்லையா? அப்படி சொன்னால் அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை முரண்பாடுக்கு நீங்கள் தான் விளக்கம் சொல்லணும். வைகோ கூட டெய்லி ஒன்று பேசுகிறாரு, அவர் தான் விளக்கம் சொல்லணும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து மார்க்சிஸ்ட் கட்சியில் ஆமாம் எங்களை கேட்டாங்க, நாங்கள் உடன்படலை, ஒரு சண்முகம் சொல்லிட்டாரு. ஓகே, அது சொல்லிட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு திரும்ப அதுக்கு பல விதமாக விளக்கம் சொல்கிறாரு. மே மாதம் ஆத்தரைஸ் நம்பர் பேசினாங்க. ஆனால் திமுக அமைச்சர்கள் யாரும் பேசல, வெல்ஃபிஷர்ஸ் பேசினாங்க. அப்புறம் மதனின்னாரு, எனக்கு யாரோ சிலர் என்ன முதல்வராக்குறது அப்படி பேசினாங்க அப்படின்னாரு. அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் இல்லை, ரவிக்குமார் வந்து துணை முதல்வர் கேட்டார், நான் கேட்கல, எனக்கு பதவி ஆசை கிடையாது. அப்புறம் மந்திரி சபையில் பங்கெடுப்பது என்னுடைய விருப்பமே அல்ல, மெஜாரிட்டி முடிவு, இப்படி பல காரியங்களை பேசியிருக்காரு. கோலப்பன் இதை பற்றி என்ன எழுதியிருக்காரு? இந்த மாதிரி திருமாவை முதல்வராக்குவது என்ற ப்ரப்போசல் வைக்கப்பட்டது, எடப்பாடி இல்லைன்னாக்கா அந்த ப்ரப்போசலை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ப்ரப்போசலுக்காக திருமாவளவன் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவர் ஆதரவு கடிதம் கொடுக்கறத நிறுத்தி வச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து அதில் எழுதியிருக்காரு. இப்போது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளோ விஷயம் வந்திருக்குது, இதில் இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இதில் இவங்க எல்லாரும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு
பத்திரிகையாளர்களை வச்சு இது நடத்தினாங்க. அது வதந்தின்னு இவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. அத்தனை பேரும் சொன்னாங்க. இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி விவாதத்துக்கெல்லாம் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை வருது, ஒரு நீண்ட விளக்க அறிக்கை. அது எதுன்னா முரசொலிக்கு பதில் எழுதும் முகமாக. முரசொலி வந்து அவர் சண்முகத்தை விமர்சனம் பண்ணி எழுதுனதுக்கு பிறகு அது வருது. அதில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு முன்னால் 3 வாய்ப்புகள் இருந்தன. என்ன 3 வாய்ப்பு அப்படின்னு கேட்டாக்கா, ஒன்று இது மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி ஆகிடும். 2வது வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது. 3வது வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சியும் விட முடியாது, அதனால தான் நாங்கள் தாவேக்கா ஆட்சியை வெளியிலிருந்து ஆதரித்தோம். இப்போ இந்த கடைசியாக வந்த இந்த அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த அறிக்கையில் திரும்ப அந்த கதையை சொல்கிறாங்க. எதை, இந்த ஆப்ஷன் எது இல்லை என்று பேபி சொன்னாரோ, எதை வதந்தி என்று இவர்களே மறுத்தார்களோ, எதை திருமாவளவன் இல்லைன்னு சொன்னாரோ அதை வந்து அப்படி ஒன்று இருந்தது, அதை நாங்கள் இப்படி பண்ணோன்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முரண்பாடாக தெரியல. நான் என்ன சொல்ல வரேன், மேட்ரு ஒன்று நடந்தது, அது நடக்கலை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சூழ்ச்சி, என்னுடைய கருத்து என்னென்னா அது நிறைவேறாத சூழ்ச்சி. சரி, ஓகே, அதை ஒத்துக்குவாங்க. அதில் வந்து தோழர்களுக்கு ஒன்றும் மறுப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நடக்கிறது என்ன தெரியுமா, நிறைவேறி கொண்டிருக்கிற சூழ்ச்சி. இப்போ இவங்க சொன்ன இத்தனை ஐட்டத்துக்கு முன்னால் இதை மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆனால் 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் வந்த பிறகு கூட்டணி என்பது குறித்து முதலாக யார் பேசுனாங்க உங்களுக்கு நினைவு இருக்குதா? காங்கிரஸ், லீமா ரோஸ். ஓகே, லீமா ரோஸ் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, யார் சிஎம் அப்படின்றது பேச்சுவார்த்தை நடக்குது, நல்ல முடிவு வரும். லீமா ரோஸ் யார் என்று தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், ஆதவ அர்ஜுனாவுடைய மாமியார். சரியா? அவங்க அதிமுகவில் இருக்காங்க. இவருக்கு வந்து லஞ்ச ஊழலில் உடன்பாடு இல்லைன்றதுனால இவர் தாவேக்கால இருக்கார், அப்படி அதை ஒழிக்கணுன்றதுக்காகவே இருக்கார். ஆனால் லீமா ரோஸ் வந்து அது மாதிரி சொன்னாங்க, இப்படி பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த பாயிண்ட்டை தோழர் சண்முகம் எங்கேயும் எப்போவும் பேசி நான் கேள்விப்படலை. அடுத்தது எங்கள் எம்எல்ஏ கடத்திட்டாங்க அப்படின்னு டிடிவி வந்தார். அவரை காரில் உட்கார வச்சு கையெழுத்து வாங்குற வீடியோலாம் வந்துச்சு. கவர்னர் ஆஃபீஸில் போய் ஆஜர்படுத்தினாங்க. அவர் வந்து என்னை இது மாதிரி கொண்டு போயிட்டாங்க, நான் ஃபோனை மறந்து வச்சுட்டேன், அங்கே வச்சுட்டேன், ஏதோ ஒன்று சொன்னார். அப்புறம் சட்டமன்றத்தில் வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு போட்டு போட்டார். இதை பற்றியும் தோழர் சண்முகமோ மற்றவர்களோ பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் கிளாரிங்காக எந்த சாட்சி சந்தேகம் எதுவுமே தேவைப்படாமல் கண்ணுக்கு முன்னால் உள்ள நிரூபணம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தானா ஒருத்தர் விரும்பி கட்சியில் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரல. இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி ஒன்று சொன்னிச்சு, ரொம்ப அருமையான வாக்கியம். முதல்ல அவங்க தான் முடிவு எடுத்தாங்க, இந்த என்டிஏலேருந்து யாராவது ஒரு ஆளை இந்த பக்கம் நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னாலும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஓகே, மற்றபடி எல்லாத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன பண்ணுச்சுன்னாக்கா, செக்யூலர் பார்ட்டியை தவிர வேறு எவனையும் நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இது எதுக்கு சொல்கிறது, அதிமுக வர்றதுக்கா? எதுக்குன்னா அதை உடைச்சு என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டா செக்யூலர் தானே. அப்புறம் அது எப்படி பண்ணாமல கூட செக்யூலர் தானே. ஆமாம், இப்போ பிஜேபியிலேருந்து வந்துட்டார்ல அவர், அப்போ செக்யூலர்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ அது மாதிரி வந்துட்டாக்க செக்யூலர் அப்படின்றதுக்காக அப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எதனா லூசு பயலுக்கு ஆல் இண்டியா காங்கிரஸ் போடுவானுங்க, இது வேலைக்காகாது, நம்ம இப்படி லைட்டாக மாற்றிக்குவோம் அதை அப்படின்னு சொல்லி. நம்ம ராகுல் தானே. ஆமாம், செக்யூலர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மாற்றினது இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இதை ஒட்டி தான் அவர் வந்து விஜய் போய் இவங்களெல்லாம் சந்திக்கிறார்ல. ஆமாம், யார், அந்த சண்முகம் மற்றும் அந்த பிரிவினர் 25 பேர், சிவி சண்முகம் மாற்றி ஓட்டு போட்ட ஃப்ராக்ஷன் அணி. ஆமாம், அந்த பிரிவினர் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு அவங்க வந்து நாங்கள் அதை விட்டுட்டோம். யார், வேலுமணி, ஜக்கி வாசுதேவ், ஆர்எஸ்எஸ் முதலானவர்கள், மோகன் பகவத் அவர்களுக்கெல்லாம் நெருக்கமாக இருக்கிற வேலுமணி, இல்லை நான் இனிமேல் ஜன்மத்துக்கு கிடையாது, ஆர்எஸ்எஸ்க்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். சரி வாங்க, மதசார்பின்மை தான் நீங்கள் அப்படின்னு அவரை போய் பார்த்து மாலை போட்டு, நான் சோஃபாலாம் சொல்லலை, நான் மாலையோடு நிறுத்திக்கிறேன், அப்படி முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஐட்டங்கள் எதுவுமே இவர்களுக்கு பிரச்சனையாகப்படவில்லை. இந்த கேள்விகள் எதையுமே இவர்கள் எழுப்பவில்லை. மிக முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் ஏன் தாவேக்காவை ஆதரிக்கிறோம் என்றால், அவர்கள் மற்ற அயோக்கிய பசங்க யாரையும் அணுகலை, செக்யூலர் ஃபோர்ஸ் மட்டும்தான் வேணும், தூய சக்திகள் மட்டும்தான். எந்த தூய சக்தி?
தீய சக்தியிலிருந்து விடுபட்ட தூய தூய சக்தி, கல்லாப்பெட்டி கூட்டணியிலிருந்து விடுபட்ட தூய சக்தி, அவங்க மட்டும்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால அதனால தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் இந்த உங்கள் பேச்செல்லாம் உண்மையோடும் நடந்த விஷயங்களோடும் பொருந்துகிறதா என்பதை அந்த தோழர்கள் யோசித்து பார்க்கணும். தெரிஞ்சு பேசுகிறாங்களா, குழம்பி போய் பேசுகிறாங்களா, என்ன பேசுகிறாங்க, என்ன திரும்ப கூட முந்தா நாள் எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி கட்சி மாதிரி அதிமுகவிலிருந்து இங்கே வருகிறார்களே அப்படின்னு அதை உட்கட்சி விவகாரமாக கருத முடியாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, முறைகேடு அப்படின்னு நாள் பேசுகிறாரு. மக்கா நாள் அது அவங்க உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை உட்கட்சி விவகாரமாக தான் கருத முடியும் அப்படின்னு திரும்ப பேசுகிறாரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் போயிடுச்சா, இல்லை இன்றைக்கி இதை பேசுங்கன்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா, எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அவர் சண்முகமும் அதை தான் சொல்கிறாரு, அது அவங்க உட்கட்சி விவகாரன்றாரு. ஆமாம், இது ஏதாவது நியாயம் இருக்குது அதில்? அது உட்கட்சி விவகாரமாக 3 பேர் ரிசைன் பண்ணது. அதிமுக தலைமை கட்சிக்கு துரோகம் செஞ்சிருச்சு, அதிமுக அடகு வச்சிருச்சு எடுத்துகிட்டு போய். அதனால் இவர் இனிமேல் சரியாக இருக்காது, நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக கூட சேர்றது தான் சரி, இன்னும் தலைமை சரியில்லை, அதிருப்தி, நாங்கள் வெளில கிளம்புறோம். இல்லை, இப்போ 2 விஜயபாஸ்கரும் சொக்க தங்கம். எடப்பாடியினுடைய சர்வாதிகாரம் பிடிக்காம ஜனநாயகத்தை எப்படியாவது நிலைநாட்டணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறாங்க. 2 தானே தோழர் சொல்கிறாரு. இப்போது அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ இதை குதிரை பேரம் என்று நம்ம அழைக்க முடியாது இல்லையா? அந்த குதிரைகள் மேலே எவ்வளோ இடி கேஸு, எவ்வளோ சிபிஐ கேஸு, எவ்வளோ டிவிஎஸ்சி கேஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை, அதை விட சொல்ல, நீங்கள் சேர்த்துக்குங்க, சேர்த்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் சொன்னோம், தாவேக கிட்ட சொன்னோம், இதை நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணலாம், இல்லை அவங்கள தான் விருப்பப்பட்டு வராங்கனாலும் நீங்கள் சேர்க்கக்கூடாதுல்ல, போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு வருவாங்கல்ல, அதை நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்றதை நாங்கள் சொல்லிட்டோம் தாவேக கிட்ட. அந்த நேர்காணல் மட்டும் இல்லை, இது பற்றி எழுப்பப்படும் எல்லா நேர்காணல்லையும் சண்முகமாக இருக்கட்டும், வீரபாண்டியனாக இருக்கட்டும், நம்ம இவர் திருமாவாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கள் ஆட்சேபத்தை தெரிவித்து விட்டோம். சரி, தெரிவிச்சிட்டிங்க, நடக்கிறது என்ன? ஆட்சேபத்தை வாங்கி கீழே போட்டுட்டு அவங்க செய்கிறத செஞ்சிட்ருக்குறாங்க. உண்டா இல்லையா? ஆமாம், உண்டா இல்லையா? இதுக்கு என்ன பொருள்? இதை தான் நான் அந்த கூட்டத்தில் இப்படி சொன்னேன். நான் இந்த பஞ்சரான வாய்ஸ் ஆஃப் டீன் கூட்டத்தில் இந்த பஞ்சரான வீல் மாற்றுறதுக்கு ஜாக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, டெம்பரரியாக வீல் மாற்றுற வரைக்கும், அப்படி அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி தாவி இந்த ஆட்கள்லாம் இல்லை, அந்த அளவுக்கு அறியாமையாக இருக்கிறவங்க சிபிஎம்ன்றது அது ஒரு மாதிரி குறைச்சி மதிப்பிட்டு விமர்சிக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, அறியாமையெல்லாம் இல்லை, அறியாமையெல்லாம் இல்லை, விரும்பி தான் இருக்கிறாங்க, விரும்பி இருக்கிறாங்க அப்படின்றதான் என்னுடைய மதிப்பீடு. அவங்களுடைய அறிவுத்திறனை நான் நிச்சயமாக குறைத்து மதிப்பிட மாட்டேன், அது நிச்சயமாக இல்லை. அதனால் விரும்பி தான் அங்கே இருக்கிறாங்க. அல்லது ஒருவேளை விரும்பி இல்லை அப்படின்னு சொன்னால், ஒரு வழுக்கு பாறையில் கால் வச்சுட்டாங்க, அந்த வழுக்கு பாறையில் கால் வச்சா என்ன நடக்கும்? அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் கிடையாது, அது எங்கே இழுத்துட்டு போதோ அப்படி போக வேண்டியதான். அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ முரசொலியில் எழுதுகிற மாதிரியோ, இல்லை சமூக ஊடகத்தில் பல பேர் எழுதுகிற மாதிரியோ, தனிப்பட்ட முறையில் அந்த தோழர்களுக்கு களங்கம் கற்பித்தோ, இல்லை அவங்க இந்த சோபா அது இதுலாம் எழுதுகிறாங்கல்ல, இது எதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை, அப்படி நான் பேச போகிறதும் இல்லை. என்ன, அது அர்த்தமற்றது. கொள்கை ரீதியாக நீங்கள் செய்வது மிகப்பெரிய தவறு. இதனால் தாவேகாவுக்கு எந்த இழப்பும் இல்லை, தாவேகாவுக்கு கெயின் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இது நாள் வரை ஈட்டிய நற்பெயர், மக்கள் மத்தியில் ஈட்டிய நற்பெயர், மக்கள் மத்தியில் என்பதை காட்டிலும் ஜனநாயக சக்திகள் மத்தியில் ஈட்டிய நற்பெயர் இருக்கு இல்லையா, அதை கிட்டத்தட்ட தொலைச்சிட்டிங்க. கடைசி இப்போ இந்த 2 விஜயபாஸ்கர் வந்திருக்கிறாங்க. இதுக்கு பிறகும் இப்போ நேற்று பேட்டியில் அவர், நேற்றுக்கா இன்னைக்கு காலையில் பேட்டியா, அந்த பேட்டியில் 5 வருஷமாக ஆதரிப்போன்றாரு. அது என்னத்துக்கு 5 வருஷமாக ஆதரிப்போம் அப்படின்னு அன்கண்டிஷனலாக வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு இன்னமும் புரியல. இல்லை, ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. என்ன கண்டிஷன்? மதசார்பன்மையை காப்பாற்றணும், அதை காப்பாற்றுற தவறுறாங்கன்னா அன்றைக்கி நாங்கள் அதை பிரச்சனை பண்ணுவோன்றது. அது இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும், இப்போ வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை, அப்படி தான் சொல்ல வராங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. நான் அதை பற்றி வேணால் சொல்கிறேன், அதை பற்றி சொல்கிறேன். இப்போது 2 பாயிண்ட் இருக்குதுங்க இந்த மதசார்பின்மையை. விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் அல்லது விஜய் ரசிகர்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள கேட்டிங்கன்னா, விஜய் மதசார்பற்றவரா இல்லை மதசார்பு உள்ளவரா? அவர் ஜோசப் விஜய் என்று தன்னை அழைத்து கொண்டாலும் அவர் மதச்சார்பற்றவர் என்று தான் எல்லோரும் கருதுகிறார்கள். நானும் கருதுகிறேன், நானும் அப்படி தான் கருதுகிறேன். சரி, மக்கள் ஏன் கருதுகிறாங்க அப்படின்னா, அவர் ஒன்றும் வித்தியாசமே பார்க்குறது இல்லைங்க. அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறாரு,
சர்ச்சுக்கு சர்ச்சுக்கு போறாரு, போறாரு, மசூதிக்கு ரம்ஜான்ல கஞ்சி குடிக்கிறாரு. அப்புறம் என்ன இதுக்கு மேல என்ன வேணும்? பெரியாரை தான் ஒத்துக்க மாட்டார், அவ்வளவுதான். பெரியார் நாத்திகத்தை மட்டும் தான் ஒத்துக்க மாட்டாரே தவிர மதமும் சம்மதம் ஆமா. அப்படின்னு இருந்தாலே அது வந்து மதசார்பின்மை தான் என்பது மக்களுடைய புரிதல். அப்போ அவர் தலைவராக இருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறாருங்கும் போது அந்த அரசாங்கம் மதசார்பற்றதாகத்தானே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய மக்களுடைய புரிதல். ஆனால் ஒரு தனிநபர் மதசார்பற்றவராக இருப்பதற்கும், மதசார்பற்றவரில் சாதி சார்பற்றவராக ஒரு தனிநபர் தலைவராக இருந்தாலும் இருப்பதற்கும், அவருடைய கட்சி, அந்த கட்சி நடத்துகின்ற அரசாங்கம் அது செக்யூலராக இருக்கிறதுக்கு இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அது என்ன மிகப்பெரிய வேறுபாடு? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அத்வானி ஃபேமிலியில் அவர் மகளையனோ இஸ்லாம் முஸ்லீம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் சுப்பிரமணிய சாமி ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பாலிடிக்ஸ் என்ன, அந்த அரசு என்ன? அப்போ தனிப்பட்ட முறையில் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒன்றும் அப்படி பார்க்கல அப்படின்றதுலேருந்து அதை மதிப்பிடுவதில்லை. இப்போ இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, இந்த கட்சி என்ன செய்கிறது என்ற கேள்விக்கு வந்து வரணும். இந்த கடந்த 40-50 ஆண்டுகளில் இவங்க பதவிக்கு வந்ததுலேருந்து பல சம்பவங்களை நான் சொல்கிறேன், சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். இப்போது எஃப்சிஆர்ஏன்னு ஒரு சட்டம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டாந்துருக்கிறாங்க, மார்ச் மாதம் கொண்டாந்துருக்காங்க. அதை வந்து திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்த்துருக்கிறாங்க. மூத்த வழக்கறிஞர் வில்சன் வந்து ஹிந்துவில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு, ரொம்ப எஃபெக்டிவான கட்டுரை. அது லீகலாக அதனுடைய இதை வந்து விளக்கியிருக்காரு. அதில் அதை படித்து பார்க்கலாம். இப்போ ஒரு வாரம் 10 நாள் முன்னால் வந்துருக்கு, தேடி படித்து பாருங்கள். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எஃப்சிஆர்ஏன்றது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதி. வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ நிறுவனத்துக்கு வர நிதி மட்டும் இல்லை, உங்களுக்கு அது வந்தாலும் அது உண்டு. இப்போ நீங்கள் சேனல் நடத்துகிறீங்க, உங்களுக்கு அமெரிக்காவில் இருந்தோ ஐரோப்பாவில் இருந்தோ யாராவது நண்பர்கள் தமிழர்கள் அவங்க வந்து $1000 $2000 பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த எஃப்சிஆர்ஏ படி உங்கள் மேலே அவங்க கேள்வி கேட்கவோ நடவடிக்கை எடுக்கவோ முடியும். அதுக்கு ஒரு சீலிங் இருக்குது, அதன்படி வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்போ எந்த மதம் சார்ந்த எந்த வகையான தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து பணம் வருதுன்னா பதிவு பண்ணிக்கணும் எஃப்சிஆர்ஏலேருந்து. ஓகே, அப்படி வந்து கிறிஸ்தவ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சர்ச்சு மட்டும் இல்லை, மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், அனாதை இல்லங்கள், இப்படி எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய அளவு என்னன்னு கேட்டால், மொத்த பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை காட்டிலும் இந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதனுடைய பரிமாணம் வந்து என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாம் வந்து கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் நாங்கள் சேவை செய்வோம் என்று நடக்கலை, அது எல்லாருக்கும் தெரியும். லயோலா காலேஜோ கிறிஸ்டியன் காலேஜோ இல்லை வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பார்க்குறவன் படிக்கிறவன் மெஜாரிட்டி இந்துக்கள் தான் இல்லையா? அதுதான். இப்போ நீங்கள் மக்கள் தொகையில் சேர்த்தா கூட தமிழ்நாட்டில் கிறிஸ்டியன்ஸையும் முஸ்லீம்ஸையும் சேர்த்து கூட்டினாலே அவங்க வந்து எவ்வளோ வருவாங்க, ஒரு 10% வருவாங்க, மேபி இன்னொரு 2%. ஆனால் அப்படி பார்க்கக்கூடாதுல்ல. எப்படி பார்க்கக்கூடாது? தமிழ்நாடு மொத்தமாக கூட்டி பார்க்கக்கூடாதுல்ல. ஏன் பார்க்கக்கூடாது? நீங்கள் கன்னியாகுமரி எடுத்தீங்கன்னா அங்கே கிறிஸ்டியன் இந்து வந்து மைனாரிட்டி இல்லை, அது இருக்கிறாங்க. இல்லை, நான் சொல்ல வர நீதிபதி சொல்லியிருக்காருல்ல சுவாமி, அவர் சொல்லுவார். நான் சொல்ல வர்றது, பெரும்பாலும் மக்களுக்கு நிறுவனங்கள் எல்லா ஊர்லேயும் தானே இருக்குது, அப்படி சேவை செய்கிறார்கள். இப்போ இந்த நிறுவனங்களுக்கு அங்கேருந்து பணமும் வருது. இப்போ இந்த எஃப்சிஆர்ஏல பதிவு செய்கிறாங்க இல்லையா, அந்த பதிவு செய்வதில் ஒரு பதிவு செய்யாமல் பெண்டிங் இருந்தாலோ, பதிவு நடைமுறையில் ஏதாவது சிறிய பிழைகள் இருந்தாலோ உடனே அதை சீஸ் பண்ணலாம், நிறுத்திடலாம், நிறுத்தி அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் என்று இருக்குது. அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரி அதன் மீது அது பொது நலனுக்கு உகந்ததல்ல என்று கருதினால், பொது நலன்றது அவர் சொல்கிறது தான் பொது நலன், கருதினால் அந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண முடியும் வித்தவுட் நோட்டீஸ், வித்தவுட் காம்பன்சேஷன் என்றெல்லாம் அதில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னால் நம்ம வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி பேசணும், சென்ற ஆண்டுன்னு நினைக்கிறேன். வக்ஃப் சொத்துக்களை வந்து, அப்போ அது வந்து வக்ஃப் சொத்துக்களை அபகரிப்பதற்கான ஒரு இதுன்றதை எல்லா கட்சிகளும் பேசினாங்க. டிஎம்கே அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியது. அப்போ தாவைக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் கேஸ் போட்டிருக்கிறோன்னு சொன்னாங்க. அவங்களும் ஒரு போராட்டம் நடத்துனாங்க. ஆமாம், நடத்துனாங்களா? சரி, ஓகே. உசியானந்த் தலைமையில் நடத்தினாங்க. சரி, ஆமாம். அவருக்கு வக்ஃபுன்னா என்னன்னு கேட்டால் தெரியல. வக்ஃபுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டால், அதில் எதை நீங்கள் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் எதை ஆட்சேபிக்கிறீங்க, எதைன்னு கேட்டால் எல்லாத்தையும் ஆட்சேபிக்கிறோம் அப்படின்னாரு. அந்த அளவு ஒரு தெளிவுன்னு வச்சுங்க, அது போட்டோம். அது மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ என்பது
கிறிஸ்தவ நிறுவனங்களின் சொத்துக்களை வந்து அபகரிப்பதற்கான இந்த சொத்துக்களை அபகரிப்பது என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னாக்கா அவங்கள கிறிஸ்டியன்ஸ் சிறுபான்மை சமூகத்தினரை இரண்டாந்தர குடிமக்களாக்குவது, அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பொருளாதார வலிமையை குறைக்கிறது, அபகரிப்பது என்பதுதான் அதனுடைய டார்கெட் என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இதற்கு எதிராக திமுக பேசியிருக்குது. ஸ்டாலின் மார்ச் மாதமே அப்ஜெக்ட் பண்ணி தெரிவிச்சிருக்காரு, ஃபைட் பண்ணுறாங்க. தாவேக்கா என்ன பண்ணுது? எதுவும் பண்ணல. இது வந்து தோழர்களுக்கு பிரச்சனை இல்லையா? ஏன் பண்ணல? இது வந்து இது அரசியல் பிரச்சனையா நிர்வாக பிரச்சனையா? இது அரசியல் பிரச்சனை. சரி, நிர்வாக பிரச்சனை இல்லை. சரி, ரைட். அப்போது நிர்வாக பிரச்சனையில் தான் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம், அரசியல் பிரச்சனையில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் நாங்கள். இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்பது ஒரு கேள்வி. அடுத்து நம்ம இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு பற்றி ஒரு இப்போ ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த இடஒதுக்கீடு பற்றிய விவகாரம் என்ன? இடஒதுக்கீடு விவகாரம் வந்து 2006 இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கி இஸ்லாமியர்களுக்கு அதில் குறிப்பிட்ட சேர்த்து அப்படி வந்து ஒரு சட்டம் இயற்றுகிறார் யார்? கலைஞர். அது அப்ரூவ் ஆகிடுது. அதுக்கு பிறகு இப்போ இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு போகிறவங்க பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து தான் போகிறாங்க. அதுக்கு சான்று வேணும்னாக்கா மீனாட்சிபுரம், அதை பற்றி திரும்ப தான் ஆய்வு பண்ணி PhD வாங்கியிருக்காரு. தீண்டாமை கொடுமைக்காக தான் அவங்க போனாங்க பல இடத்துல. தெற்க நாடார் சமூகத்தினர் இப்படி நம்ம நிறைய சான்றுகள் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் போனாங்க. இந்த காலத்தில் போனால் இந்த காலத்துலேயும் அந்த பிரச்சனை நடக்குது. இந்த காலத்துலேயும் நாங்கள் முஸ்லீமாக மாறுறோம்னு சொல்லி பல இடங்களில் தீண்டாமை கொடுமை வரும்போது சொல்கிறாங்க. இப்போ அந்த தீண்டாமை கொடுமைக்காகவோ அல்லது அந்த கடவுள் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போகிறேன், போகலாமா கூடாதா? அந்த மார்க்கம் பிடிச்சிருக்கு. ஆமாம், ஒரு சிவபக்தன் விஷ்ணு பக்தன் ஆகலாம், அல்லது முருக பக்தனா மாறலாம், முருக பக்தன் சாய்பாபா பக்தனா மாறலாம். அப்படிங்கும்போது இப்படி மாறலாமா கூடாதா? மாறலாம். அப்போ அந்த மாதிரி மாறின ஒருத்தர் அக்பர் அலி அப்படின்னு ஒருத்தர் மாறிட்டார். அவர் வந்து அவர் BC கம்யூனிட்டியிலேருந்து இஸ்லாமுக்கு மாறுறவர். அவர் சர்டிஃபிகேட் கேட்கும்போது உனக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு கேஸ் போடுறாரு அவர். ஜிஆர் சாமிநாதன் தான் வருது. 2022 ஜிஆர் சாமிநாதன் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, இல்லை இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு போய் அவங்க வந்து தமிழக அரசுக்கு எழுதி 2024 தமிழக அரசு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுது. இது பழைய பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய அறிக்கையின்படியும் அதுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய இந்திரா சாணி முதலிய தீர்ப்புகள் இதன் அடிப்படையிலையும் இடஒதுக்கீடு என்பது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர் என்ற அளவுகோலின் கீழ் வழங்கப்படுவது. ஒருத்தர் கடவுளை மாற்றிக்கொள்வதனால் அவருடைய சமூக அந்தஸ்து அல்லது இடம் அது வந்து மாறிவிடுவதில்லை. அதனால் BC-லேருந்தோ SC-லேருந்தோ ST-லேருந்தோ இஸ்லாமுக்கோ கிறிஸ்தவத்துக்கோ மாறினால் அவர்கள் BC இஸ்லாமியர், BC அடிப்படையில் இந்த 3.5 அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று அந்த ஜிஓ வந்து போடப்படுது. இது எதுவுமே தெரியாமல் தூத்துக்குடியில் ஒரு பையன் அந்த மாதிரி 2015 மாதிரி கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. வேலைக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பிரச்சனை வருது. அவருக்கு 24 இந்த ஜிஓ போட்டதே தெரியாது. அவர் கேஸை போடுறாரு. அந்த கேஸ் வந்து அவர் முன்னாடியே போட்டுறாருல, முன்னாலே போட்டுறாரு. இந்த ஜிஓவை பற்றி அவருக்கு தெரியாது. ஜிஓ தெரிஞ்சிருந்தா கேஸே போட்டிருக்கான், அவர் வேலையை வாங்கிட்டு போயிருக்கலாம். தெரியாமல் போட்டார். அப்புறம் அந்த கேஸ் வரும்போது தான் தெரியுது இப்படி ஒரு ஜிஓ இருக்குன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வக்கீலை மாற்றிக்கிறேன் ஐயா, ஒத்தி வைங்க இதுன்றாரு. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே விசாரிப்பேன்றாரு. வக்கீலே இல்லை, ஏற்கனவே விளக்கிட்டார் கேஸ்லேருந்து. ஆமாம், விசாரிப்பேன், அதெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே விசாரித்து என்ன பண்ணாருன்னா, அதில் கேஸ் என்ன, அவருக்கு BC கொடுக்கலாமா வேண்டாமான்றது. கொடுக்கலாம் அல்லது வேண்டாம், ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிடலாம். ஆனால் அந்த ஜிஓவே தப்பு அப்படின்னு வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாரு, கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அதில் மேற்கொண்டு ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காரு. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதே தப்பு. ஏன் கருத்து இல்லை, குரான் படி கொடுக்கக்கூடாது. முஸ்லீம் இஸ் ஆல்வேஸ் எ முஸ்லீம். ஆமாம், குரானில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஒரு இதாக வந்து கோட் பண்ணுறாரு. இஸ்லாமியர்களுக்கிடையே அரபு நான் அரபு, பிளாக்கு ஒயிட்டு என்ற வேறுபாடெல்லாம் கிடையாதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கொடுக்கணும்? ஏன் இஸ்லாமில் ஜாதி இல்லைன்னு தான் நீ மதம் மாறுற, அப்புறம் ஜாதி அடிப்படையில் எதுக்கு இடஒதுக்கீடு கேட்குற அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் அவர் குறிப்பிடுறாரு. அந்த அடிப்படையில் பிஜேபி மைனாரிட்டி விங்க அவங்க இப்போ போய் வேலூர் இப்ராஹிம் யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன். பிறந்தவனுக்கும் கிடையாது, மாறினவங்களும் பிறந்தவங்களும் கிடையாது, கொடுக்கக்கூடாது
அப்போ இந்த தீர்ப்பு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த அரசு தீவிரம் ரொம்ப சீரியஸான பிரச்சனை. முன்னாலே இந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுக்க போகிறேன்னு அவர் இண்டிகேட் பண்ணிட்டாரு யார் நீதிபதி. அப்போ என்ன செய்யணும், அட்வொகேட் ஜெனரலோ அது மாதிரி உள்ளவங்களோ அப்பியர் ஆகி இது சீரியஸான பிரச்சனை, இதை வந்து பெஞ்சுக்கு மாற்றுங்க, ஒரு பெரிய பெஞ்சுக்கு மாற்றுங்க அல்லது தலைமை நீதிபதிக்கு மாற்றுங்க, எங்களுக்கு 10 நாள் டைம் வேணும் அப்படின்னு கேட்டு இந்த வழக்கை சீரியஸாக நடத்தி இதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கணும். அப்படி எதுவும் இதில் செய்யப்படவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, இந்த தீர்ப்பு கிளாரிங்காக ஃப்ளாட். என்ன ஃப்ளாட் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பையன் தூத்துக்குடியில் மதம் மாறின இந்த பையன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, ஆனால் அவனுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு உண்டு. அப்படி இது என்ன கோமாளித்தனமாக இருக்குன்றது ஹரிபரந்தாமன் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கு நடத்தின முறை இருக்கு இல்லையா, அதில் இவங்க அலட்சியமாக இருந்தது பற்றி தொடர் வாஞ்சிநாதன் இதை எக்ஸ்போஸ் பண்ணி. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது தாவேக ஆட்சியினுடைய கவனக்குறைவா அல்லது வேணும்னே விட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அரசு வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட்ஸில் கணிசமாக வலதுசாரி தன்மையுடைய வழக்கறிஞர்கள் அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பல வழக்கறிஞர்கள் வந்து அது மாதிரி சொல்லி எனக்கு தகவல். இல்லை, இன்றைக்கே புஷியானந்த் மேலேயும் அவங்களோட அட்வொகேட் விங் செயலாளர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சு பணம் வாங்கிக்கிட்டு இந்தமாரி அரசு வழக்கறிஞர்களை நியமிச்சிருக்கிறாங்க, ரைட் விங் ஆங்களாகவும் இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு வந்திருக்காது. சரி, ஓகே, அது அப்போ நம்ம சொன்னது இல்லை, அவங்களே சொல்கிறாங்க. அப்போது இது என்ன அப்படின்னா, அந்த கேஸ் தோக்கிறதுக்குன்னே விடலாம். இல்லை, இப்போ அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் திமுக ஆட்சியிலையும் கூட ஜிஆர் சாமிநாதன் பெஞ்சில் நடந்த வழக்குகள்லாம் இப்படி தானே முடிக்கப்பட்டது. அது வந்து இப்போ ப்ராப்பரான லீகல் லா ப்ரொசீடிங் இல்லாமல் ஏடா கூடமாக முடிக்கிறது, இப்படி அது அப்பயும் நடந்துதான் இருந்தது. அதுக்கு தான் நல்லா கேட்டீங்க. அதாவது ஜிஆர் சாமிநாதன் பீரியடில் திமுகவால் அரசால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் சொதப்புனப்போ இதே மாதிரி சேனலில் நானும் பேசியிருக்கேன், தொடர் வாஞ்சிநாதன் பேசியிருக்காரு. அதை இடித்த பிறகு அப்புறம் முடிச்சுக்கிட்டு மாற்றிருக்கிறாங்க. அது நடந்திருக்குது. சரி, இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூலேயே அது நடந்திருக்குது. அதுக்கு பிறகு தான் அரசாங்கம் இறுதி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. அதே திருப்பரங்குன்றம் கேஸில் இந்த மதசார்பற்ற அரசு இருக்கு இல்லையா, அதாவது தாவேக அரசு தான் சொல்கிறேன், மதசார்பற்ற அரசு இருக்குல்ல, அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த அப்பீலை போல் அபத்தமான ஒரு அப்பீல் வேறு எதுவும் கிடையாது. அதில் வந்து இந்த தீபம் ஏற்றுவது நிர்மல்குமார் பேசிட்டாரு, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன, திமுக அரசு எடுத்த நிலை தான் சொல்லலை, அது சொல்லக்கூடாது இல்லை, அதனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கிறோம். இந்த அப்பீலில் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த சர்வே பில்லரில் விளக்கேற்றினாக்கா தொல்லியல் சின்னங்கள் பாதிக்கப்படும், அதனால் வந்து அதுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்கணும் இந்த 2 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்புக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஆகும்னு எனக்கு முன்னாலே தெரியுது. இப்போது அந்த பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பு அடிப்படையிலே தவறானது, எல்லா கிரவுண்ட்லேயும் தவறானது. இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். அது வந்து மத சம்பிரதாயத்துக்கு எதிரானது, சம்பிரதாயப்படி இந்த இடத்துல தான் ஏற்றணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது சர்வே பில்லர்னு ஆதாரம் கொடுத்துருக்குறோம். அந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டது என்பதற்கான ஆதாரத்தை அவர்கள் கொடுக்கல. இது ஒரு இந்து வழிபாட்டு முறை அல்ல, இந்து மக்களுடைய கோரிக்கை இல்லை. யாரோ ஒரு ராம ரவிக்குமார் அவர் வந்து கோரிக்கை வச்சார் என்பதற்கு மேலே அது ஒரு மரபு என்று நிலைநாட்டப்படவில்லை. இது அத்தனைக்கும் மேலாக பிரைவேட் கவுன்சிலில் இது எந்த இடம் யாருக்கு, தர்காக்கு எவ்வளோ இடம் இதுன்றதெல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்குது. அந்த தீர்ப்பிலேயே தீபத்தூண் என்ற ஒரு விஷயமே வந்து அந்த சொல்லே வந்து நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் தான் அறிமுகப்படுத்துகிறார். இத்தனையும் இருக்குது. இது எதுவும் நான் ஹிந்து பேப்பரில் இவங்க அப்பீல் பற்றி படித்தேன், வேறு பத்திரிகைகள்லையும் பார்த்தேன், லைவ்லாலையும். அவங்க வந்து இந்த எதுவுமே சொல்லலை. இப்படி ஒன்று பண்ணியிருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் எஃப்சிஆர்ஐயில் நடந்தது, இந்த இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டில் நடந்தது, அதுக்கு முன்னால் பக்ரீத் கூட்டு குர்பானி விஷயத்தில் அது அலட்சியமாக இருந்து அந்த தீர்ப்பில் இது மாதிரி எங்கே வேணும்னா வெட்டக்கூடாதுன்றதை அரசு தரப்பு ஏற்றுக்கொண்டது. ஆமாம், படுத்திட்டான்னு சொன்னாங்க. அரசு தரப்பு ஏற்றுக்கொண்டது அந்த தீர்ப்பில். ஆமாம், இது அப்புறமா திருப்பரங்குன்றம். இது எத்தனைக்கும் மேலே முதல்வர் ஜோசப் விஜயை கேவலப்படுத்தியே ஒரு தீர்ப்பு இருக்குது. ஜிஆர் சுவாமிநாதன் கோயம்புத்தூரில் ஒரு சர்ச்சு கட்டுறாங்க மாரியம்மன் கோயில் பக்கத்தில், அதுக்கு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. இது மாதிரி போன மாதம் 21ஆம் தேதி 21ஆம் தேதி கேஸ் போட்டு, ஐயா இதை உடனே விசாரிங்க, இப்போவே எனக்கு இது இடைக்கால தடை வேணும், இந்த சர்ச்சு கட்டினா அழிஞ்சே போயிடும், என்னையா அவசரம்னு அவர் கேட்குறாரு. ஜோசப் விஜய்னு ஒருத்தர் முதல்வராக இருக்கார். அவர் வந்த பிறகு கிறிஸ்தவ கடுங்கோட்பாட்டுவாதிகள் சபாநாயகர் உட்பட ஆமாம் அவங்கெல்லாம் தீவிரமாக இருக்கிறாங்க. சபாநாயகர் வருது, தீவிரமாக இருக்கிறாங்க.
ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து தேவாலயம் கட்டுவோம்னு போஸ்ட் ஓட்டியிருக்கிறாங்க, அது ஒரு காரணம். அடுத்து சபாநாயகர் சட்டமன்றத்திலே பைபிள் வாசகம்லாம் படிக்கிறாரு. 3வது எதிர்க்கட்சி தலைவர் அவர் சனாதனத்தை ஒழிப்போன்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அதுக்கு இடைக்கால தடை கொடுங்க. அதுக்கு மேலே என்னவென்றால் இவங்க பட்டா லேண்டுக்கு மேலே கொஞ்சம் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனில் சொல்கிறாரு. நீதிபதி இதெல்லாம் விலாவரியாக கோட் பண்ணுறாரு. எதை வேணால் கோட் பண்ணிட்டோம், ஆனால் மேட்ரு நீ பட்டா லேண்ட் இல்லாத இடத்துல கட்டுறதுனால உனக்கு நான் அனுமதிக்க முடியாது இடைக்கால தடைன்னு சொல்லிட்டா எனக்கும் ஆட்சேபணம் இல்லை. இல்லை, பொது இடத்துல யாரும் கட்டக்கூடாதுன்றது ஓகே தான். ஆனால் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை, பெரும்பான்மை இந்துக்கள். பெரும்பான்மையிலேருந்து ஒரு ஆட்சேபம் தெரிவிக்கும் போது சிறுபான்மை வந்து எப்படி அதை கேட்காம நீ எப்படி நீ வந்து அனுமதி கொடுக்கலாம் சர்ச்சு கட்ட? இது ஒன்று. 2வது என்ன அப்படின்னு கேட்டால், அது பாரம்பரியமிக்க மாரியம்மன் கோயில், அதுக்கு பக்கத்தில் பெரிய சர்ச் ஒன்று கட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, மதமாற்றம் பண்ணுறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் எப்படி அதை அனுமதிச்சிங்க? இதெல்லாம் தீர்ப்பில் இருக்குது. இதை எதிர்த்து இந்த அரசு பேசணுமா இல்லையா, வாதாடணுமா இல்லையா? வாதம் இல்லை. அப்போ இது தற்செயலா? இதெல்லாம் விட்டுருங்க. இந்த மதமாற்றம் இந்த உருட்டெல்லாம் மைக்கேல்பட்டியிலே பேசியிருக்கிறாங்க, நீதிபதி பேசியிருக்காரு. மைக்கேல்பட்டி விவகாரம் நடக்கும்போது விஜய் அதை பற்றி கருத்து சொல்லியிருக்காரா? இல்லை. அவரை ஜோசப் விஜய் அப்படின்னு எச்ராஜா சொன்னபோது நம்ம அத்தனை பேரும் பொங்கி எழுந்தோம். எப்படி சொல்லலாம், ஜோசப் விஜய் தான் இப்போ என்னன்ற அப்படின்னு கேட்டோமா இல்லையா? ஆனால் அப்புறம் அவர் ஜோசப் விஜய்ன்னு சொல்லிக்கல. அப்புறம் தேர்தலுக்கு வரும்போது தான் அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும். ஆமாம். இப்போ இந்த கடந்த தேர்தலில் நான் கேள்விப்படுவது பல பேர் சொல்கிறாங்க, அவர் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதனால ரோமன் கேத்தலிக்கு அந்த மாதிரி பிரிவை சேர்ந்த பொதுவாகவே இளைஞர்கள், குறிப்பாக அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நம்ம ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இவர் கூட சொல்லியிருக்காரு, அவர் கதமுதீன், இஸ்லாமிய பெண்கள்லாம் வந்து எக்கச்சக்கமாக விஜய் பெண்கள் ஆதரவு அவருக்கு இருக்குதுன்றது இறைவனோட அருள். ஆமாம் ஆமாம். இவ்வளோ ஆர்வத்தோட நான் பார்த்ததே கிடையாது. நைட்லேருந்து காலில் வரைக்கும் ஒரே ஃபோனு சொன்னார். அதை சொன்னார்ல. ஓகே, இப்போது இந்த இடஒதுக்கீடை இறைவன் வாங்கி தருவானா, இல்லை விஜய் வாங்கி தருவாரா, இல்லை இப்போ சிறுபான்மை மக்களுடைய உரிமை இருக்கு இல்லையா, அதை யார் பெற்று தருவார்கள் என்பதை, இது நான் வெறும் சிறுபான்மை மக்களை குற்றம் சொல்கிறதுக்காக பேசலை. வாக்களித்தவர்களில் சிறுபான்மை மக்கள் முக்கியமானவர்கள். முக்கியமாக இந்த இந்துத்துவ அபாயம் என்பது சிறுபான்மை மக்களை டார்கெட் பண்ணக்கூடியது. அப்போது இந்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள், இளைய தலைமுறையை காட்டிலும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவங்களுடைய நிலைமை அது. அப்போது அவங்க யோசிக்கட்டும். இதுதான் இப்போது இதை நான் மதச்சார்பின்மைக்காக இதை ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் என்னன்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து உடனே தீர்க்கக்கூடிய இஷ்யூ கிடையாது. இது எதை எல்லாத்தையும் எழுப்பியிருக்கிறாங்க அவங்க. இப்போ கேட்டீங்கன்னா அதுதான் நானும் சொல்ல வரேன். அவங்க இதுக்கெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யாரு? தாவேக்கால நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம். ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கோம். இவங்க கேட்குறாங்க, அவங்க பதில் சொல்கிறாங்க, இவங்க பொது வழியில் அறிக்கையாகவும் விடுறாங்க. மேட்ரு ஓவர். இப்போ அதுதான் பிரச்சனையே. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இந்த நிலைமை 5 ஆண்டுகளுக்கும் தொடரும். கடந்த 5 ஆண்டுகளுக்கும் இப்போ தொடங்கி இருக்கிற இந்த ஆட்சிக்கும் இடையிலான வேறுபாடு என்னன்னா, கடந்த 5 ஆண்டில் இந்துத்துவா ஃபாசிசத்துக்கு எதிராக ஒவ்வொரு இஷ்யூவும் அரசியல் ரீதியான போராட்டமாக வெளியே நடத்தப்பட்டது. கருத்தியல் ரீதியாக, அது வக்ஃபு பில்லாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், அல்லது வரி பங்கு நமக்கு கொடுக்கறது இல்லை என்பதாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணம் கொடுக்கறது இல்லைன்றது இருக்கட்டும், இது எல்லாமே திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள், திமுக மட்டும் சொல்லுறாங்க, அத்தனை பேரும் பொது வெளியில் ஆர்ப்பாட்டம், கண்டனம், கூட்டம் பேசியிருக்கிறோமா இல்லையா? அதுதான் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படி பேசியிருக்கிறோம். தாவேக்கா அது எதையாவது பேசுதா? இப்போ இதெல்லாம் பேசினப்புறமுமே மக்களுக்கு புரியல. இத்தனை நாள் கத்தின பிறகுமே விஜய் என்ன சொன்னார்? பாசிசம்ன்றதான் சும்மா பாயாசம், அவங்க பாயாசம்னா நீ பாயாசமா? அது வேணா பாராளுமன்ற தேர்தலில் பேசிக்கலாம், இப்போ சட்டமன்ற தேர்தல் தேவையில்லை அப்படின்னு ஒரு அடி அடித்தார். கரெக்டு தானே அப்படின்னு மக்கள் 35% ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த லைனில் எடுத்துகிட்டு போகிறாரு, அதே லைனில் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அது எதுவுமே டிபேட்டுக்கு வரக்கூடாது, நாங்கள் அனாவசியமாக பிரச்சனை பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதுதான் அரசியல் ரீதியாக எதிர்ப்போம், நிர்வாக ரீதியாக ஒத்துழைப்போம். இப்போ நான் பேசின பிரச்சனையெல்லாம் அரசியல் பிரச்சனையா, நிர்வாக பிரச்சனையா? அல்லது 100 நாள் வேலை திட்டம் இருக்குது, அந்த 100 நாள் வேலை திட்டம் யாருக்கானது? 100 நாள் வேலை திட்டம் என்பது இப்போ கொஞ்ச நாள் முன்னால் விவசாய கடன் தள்ளுபடி இந்த பிரச்சனை வந்தது.
அப்போ விவசாயம் தொடர்பான என்ன விஷயமும் ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க தொடர்பான பிரச்சனை. ஆனால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 80 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் நிலமற்ற விவசாயிகள். நிலமற்ற விவசாயிகளில் ஆக பெரும்பான்மையினர் யார்? தலித்துகள். இந்தியாவில் தலித்துகள் மத்தியில் நிலம் இல்லாத நிலை அப்படின்ற நிலவக்கூடிய மாநிலங்களில் முக்கியமானது தமிழ்நாடு. அப்போ அவங்களுக்கு இதோ இப்போ மேட்டூரில் தண்ணி இல்லை, எல்நினோ, மழை பெய்ய போகிறதில்ல, விவசாயம் இல்லை. இப்போ என்ன செய்வாங்க? இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. காசும் 60-40 பிரிச்சுட்டான், 5000 கோடின்னு சொல்லியிருக்கிறான். நீங்கள் இப்போ இதை என்ன செய்ய போகிறீங்க? இது வந்து ஆக பெரும்பான்மையான தலித் மக்களின் பிரச்சனையே இல்லையா? ஆமாம். இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? இது நிர்வாக பிரச்சனை, இது ஒரு அரசியல் பிரச்சனை. இது எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய விளைவு என்னன்னு நான் பார்க்கணும். நீங்கள் இப்போது இந்த அரசை பற்றி விதந்து கூறக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு இல்லையா? சிறுபான்மைக்கு வந்து இதுவரைக்கும் மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க. இப்போ தலித்துகளுக்கு கொடுக்கல, விசிகாவுக்கு வந்து கூடுதலாக மந்திரிகள் இருக்கிற தலித் அமைச்சர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. இப்போது எம்பவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திமுக கொடுக்கவில்லை, அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க இயலாத உண்மை. ஆனால் மக்களை டிசம்பவர் பண்ணுற காரியம் அத்தனையும் நடக்குது. எஃப்சிஆர்ஏயாக இருக்கட்டும், அல்லது இடஒதுக்கீடு ரத்தாக இருக்கட்டும், 100 நாள் வேலை திட்டம் ரத்தாக இருக்கட்டும், இது பூரா சம்பந்தப்பட்ட மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதாக, அவர்களை அதிகாரம் அற்றவர்களாக செய்வதாக இருக்குது. இதை உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தில் பங்கை வைத்துக்கொண்டு இது எதையாவது உங்களால் தடுக்க முடியுமான்னு நான் கேட்குறேன். உள்ளே இருக்கிறவங்களால முடியுமா? இல்லை இப்போ வெளியே இருக்கிறாங்களே இவங்க, அவங்களால முடியுமா? இப்போ பாசிச எதிர்ப்பு போராட்டம் என்பது, ஆனால் திமுக இந்த காலகட்டத்தில் இதுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் எதுவும் நடத்தலையே. இது இப்போ எஃப்சிஆரே அவங்க தான் ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த விபிஜி ராம்ஜி தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்தினாங்க போன ஆட்சியில், அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. ஆமாம், இப்போ நடத்தணும். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, இப்போது இந்த தாவேகா வெற்றியில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குதுங்க. இப்போ திமுக கடைசியாக என்ன போராட்டம் நடத்தினாங்க சொல்லுங்கள்? போன பவுடர், இப்போ இது சரத், அமைச்சர் சரத்துக்கு பவுடர் மந்திரி, ஓகே, அவரை கைது செய், அது நடத்தினதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஆனால் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அதை காட்டிலும் அது செய்யணும். ஆனால் இந்த இப்போ நான் சொன்ன இப்போ லிஸ்ட்டு போட்ட இந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, இப்போ சொன்ன இந்த மேட்டர், இது பூரா ரொம்ப சீரியஸாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய பிரச்சனை. ஆனால் திமுகவிலேயே ஒரு பிரிவினரிடம் என்ன சிந்தனை வந்திருக்கும்னாக்கா, ஒருவேளை தலைவர் மு.க. ஸ்டாலினோ மற்றவர்களோ இதெல்லாம் செய்யலாம்னு சொன்னால் கூட, தலைவரே அதெல்லாம் வேணாம், போன தேர்தலில் என்னாச்சு, நம்ம சொன்னோம் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு, மக்கள் எவனாவது கேட்டானா? விஜய் என்ன சொன்னார்? அதெல்லாம் ஃப்ராடு, பாசிசம்னா ஃப்ராடு, தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி. ஆமாம், பாசிசம்ன்றது, பாசிசம்னா நீங்கள் பாயசமா, அதெல்லாம் அந்த மேட்ரே கிடையாது. என்ன மேட்ரு? போதை கஞ்சா பரவி விட்டது, ஊழல் அதிகரித்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுதான் மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் நம்ம இந்த ஐட்டமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சில ஆலோசனை சொல்லியிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இதைத்தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களை அரசியல் நீக்கம் செய்வது அப்படின்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்துத்துவ அரசியல், டெல்லியில் அதிகாரத்தை மையப்படுத்துகின்ற அரசியல், அதற்கு எதிராக பேசுவது தான் நம்முடைய வலிமை. திமுக அதில் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. ஆனால் அதை இப்போ பேசுகிறோமா? இப்போ சட்டமன்றத்தில் அனாவசியமாக நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம்னு ஒரு பட்ஜெட் இதில் சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, யார் திமுகவுக்கும் கேட்குறேன், அல்லது கூட்டணி கட்சிகள், இப்போ 3 பேர் அந்த பக்கம் போயிருக்காங்கல்ல, இப்போ 5 வருஷமாக அனாவசியமாக நீங்கள் என்னென்ன போராட்டம் நடத்துனீங்கன்னு சொல்லுங்கள். டெல்லிக்கு எதிராக அனாவசியமாக, இப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா மோடியை ஸ்டாலின் எச்சி துப்பி வம்பிழுத்தாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அப்படி எச்சி துப்பி வம்பிழுத்தது என்ன அப்படின்னு விஜய்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவன் அதிகாரத்தை பறித்ததற்கு எதிராக நம்ம போராடி இருக்கிறோம். போதுமான அளவு போராடலைன்றது என்னுடைய கருத்து. ஓகே, மக்கள்கிட்ட இன்னும் போராடலைன்னா என்ன பொருள்? மக்கள்கிட்ட அதை போதுமான அளவு கொண்டு செல்லவில்லை அப்படின்றது தான் நம்ம கம்பேரிட்டிவ்லி அதிமுக ஆட்சி காலத்திலையும் இப்போ திமுக இன்னும் பெரிய நாட்கள் ஆகலை, ஆனால் குறைஞ்சபட்சம் இருந்தாலும் முக்கியமான பிரச்சனைகள்லாம் இந்த நாட்கள் நிறுவிட்டு இருக்குது. இது கம்பேர் பண்ணும்போது திமுக அதை எஃபெக்டிவாக தான் அவங்க பீரியட் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் எடுக்க வேணாம், இதை பேசுனா போதும்,
என்ற ஒரு இடத்துக்கு நான் ஊழல்னா நீ ஊழல். அப்புறம் கொலை கேஸ் யார்கிட்ட அதிகமாக நடந்துச்சா இல்லையா, ரேப் எங்கே அதிகமாக நடந்துச்சு, என்ன பண்ண, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை கஞ்சா பெருகி விட்டது. இப்போது இதெல்லாம் விஜய் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சமூக தீமை, இதெல்லாம் சட்டம் ஒழுங்கை வச்சு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு இப்போது இந்த பதிலை தான் அப்போ பேசணும். அப்போ அதெல்லாம் கிடையாது சிஎம் சார் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் மக்களுக்கு எது மையமான பிரச்சனைன்னு புரிய வைக்கணும். இப்போ தான் புரிய வைக்கணும். எப்போ இந்த விஷயங்கள்லாம் வருதோ அப்போ தீவிரமாக பேசணும். ஆனால் அதை பேச வேணாம் என்ற நிலைக்கு இதை கொண்டு போகிறது தாவேகா. இதுதான் மிகப்பெரிய அபாயம். இந்த அபாயத்துக்கு அதாவது ஊழல் மந்திரியை சேர்க்குறான், வேலை பேசுகிறாங்க, குதிரை பேரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாசிச எதிர்ப்பு தேவையில்லை அப்படின்றது தான் விஜயோட அரசியல். அந்த அரசியலுக்கு காங்கிரஸுக்கு ஓகே. அது காங்கிரஸுக்கு ஓகே. அந்த யோக்கியர்களை பற்றி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறேன். கர்நாடகாவில் போன பிஜேபி கவர்மெண்ட்டு, பொம்மை கவர்மெண்ட்டில் அங்கே இஸ்லாமியர்களுக்கு 4% இடஒதுக்கீடு இருந்துச்சு. அந்த 4% இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிவிட்டு 2 பெரிய ஜாதி அங்கே இருக்குது, ஒக்கலிகா ஒன்று, லிங்காயத்து ஒன்று. ஆளுக்கு 2% எதை முஸ்லீம்கிட்டேருந்து பிடுங்கி, முன்ன நாட்டு பிரிவினை நடக்கும்போது இங்கேருந்து முஸ்லீம்கள் குடிபெயர்ந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க இல்லையா, அவங்க வீட்டெல்லாம் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. யார் அது மாதிரி அங்கேருந்து வந்தவங்க வீட்டை, இந்துக்கள் வீட்டை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னு படிச்சிருக்கிறேன். அது மாதிரி 4% அவங்கள்ட்டேருந்து பிடுங்கி இந்துக்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ காங்கிரஸ் தீவிரமாக 2023 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் வந்த உடனே அது அந்த 4% உங்களுக்கு தரோம், அப்புறம் தான் மறுவேலை. இப்போ எங்கே இருக்கிறோம், 26ல். இந்த யோக்கியர்கள் வந்து மதச்சார்பின்மை பற்றி பேசுகிறாங்க. காங்கிரஸோட இருந்தால் தான் மதச்சார்பின்மை. ஆமாம், இல்லைன்னா அந்த கட்சி அந்த கூட்டணிக்கு யாரையுமே ஒத்துக்க முடியாது இந்தியாவில் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ஆனால் வரலாறு என்னவென்றால், பிஜேபி என்ற ஒரு நச்சு மரம் வளர்வதற்கு தண்ணீர் ஊற்றி நீரூற்றி உரமிட்டு வளர்த்த கட்சி காங்கிரஸ். அந்த வேலையை தமிழ்நாட்டிலையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ ஓகே, திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு இவ்வளவு பேசுகிற மாணிக்கம் தாக்கூர் அவர் தொகுதி அந்த பக்கமே வரல. வெற்றி பெற்ற பிறகு தமிழகத்துக்கு வெற்றின்னு ட்வீட் போட்டார். அந்த பக்கம் வந்தது யார் தெரியுமா? ஒன்று திருமாவளவன், இன்னொருத்தர் நாகை திருவள்ளுவன், 3வது செல்வ பெருந்தகை. வராதவர்களில் சிபிஎம் சார்ந்தவங்களும் வந்தாங்கல்ல. சு வெங்கடேசன் வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு சிபிஎம்ல ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க, ஒரு கூட்டம் கூட நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி, இப்போது இவங்கெல்லாம் மதச்சார்பின்மை பற்றி பேசுகிறார்கள், காங்கிரஸுக்கு இதை பற்றி கவலை இல்லை. எல்லாருமே காங்கிரஸோடைய இது என்னன்னு கேட்டால், பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அரண்சை ப்ளஸில் கொடுத்துருக்காரு. கடைசியாக திமுக இல்லாமல் ராகுல் பிரதமராகிவிட முடியும் என்று கருதுகிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு, தேவா கேட்குறாரு. அது பீட்டர் அல்ஃபோன்ஸு, இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து நீடித்தால் 40 வெல்வோம் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அது நடக்காது அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரா? ராகுல் காந்தி பிரதமர் ஆக மாட்டாருன்றத சொல்லாமல் சொல்கிறாரா? அவர் ஆவாருன்னு சொல்கிறாரு. 40 இங்கே வந்தா அதில் இருக்குது, அது வேற விஷயம். 40 இங்கே வெல்வோம். நான் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து மோடியை முறியடிப்பதை வந்து 40 வெல்வது, இதில் ஜெயிச்சு அப்படி முடிச்சிடலாம். நீங்கள் ஜெயிச்சாதான் உடனே அவன் விலைக்கு வாங்கிடுறானே, நீங்கள் ஜெயிக்கிறதா வச்சுக்குவோம். இதுவரைக்கும் பிஜேபிக்கு விலை போயிருக்கிறது இல்லை. முதல் இடத்தில் நிற்பது யாருன்னு சொல்லுங்க, காங்கிரஸ். இதான் உன் கட்சியோட யோகியதை இல்லையா? இந்த உண்மையை வந்து பரிசீலித்து பார்க்க வேண்டும். அதனால் அரசியல் நீக்கம் செய்வது என்பதை தாவேகா செய்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இதை வந்து ஊழல் படுத்திட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் கேங், அதாவதுங்க நடிகர்கள் அரசியலுக்கு பல பேர், எம்ஜிஆர் வந்திருக்காரு, அப்புறம் சிவாஜி கணேசன் வந்திருக்காரு, சரத்குமார் வந்திருக்காரு, பாக்யராஜ் வந்திருக்காரு, கமலஹாசன் வந்திருக்காரு. இவங்க யாரையும் அரசியல் தப்புன்னு பேசியிருக்கிறோம். அது நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கபால் அப்படின்னு சொன்னது கிரிமினல் கேங்னு, அப்படி யாரும் நடந்து கொண்டதில்லை. இப்போ இவங்க செய்கிற எந்த வேலையையும் அவர்கள் செய்ததில்லை. எம்ஜிஆர் ஆமாம். ஓகே, இப்போ இவங்க செய்கிற இந்த வேலையெல்லாம், விலை பேசுறது, சதி கோட்பாடு, ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டு, ஓகே, இந்த வேலையெல்லாம் வந்து தன்னை பற்றி தன்னுடைய இமேஜை வளர்த்துக்கிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சதில்லை. இது வந்து நான் கரூர் பிரச்சனை நடந்தபோது ஒரு சொன்னேன், அதோட முடிச்சுக்கலாம். டிரான்ஸ்னு ஒரு படம் வந்துருக்கு, ஃபகத் ஃபாசில்.
ஃபகத் ஃபாசில் அதில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்பீக்கர். பிறப்பால் ஒரு இந்து, மிக வறிய நிலையில் இருக்கிறவர். பிழைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது ஒரு கும்பல், இது ஒன்று மார்க்கெட் பண்ணணும், அப்படி என்ன மார்க்கெட் பண்ணணும்னா கடவுளை மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது என்னன்னா இந்த ஆவி எழுப்புதல் முடவர்கள் நடக்கிறார்கள், இதை செய்யக்கூடிய ஒரு கேங்கு. அவருக்கு வந்து ஆள் போட்டு பைபிள் சொல்லி கொடுத்து வசனம் சொல்லி கொடுத்து ரெடி பண்ணி அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். மொத்தமும் சீனை அரங்கேற்றுவாங்க. அது ஸ்டேஜுக்கு பின்னால் உட்காந்து எப்படி அவங்க அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுவாங்க. இதெல்லாம் முடிந்து இவர் உண்மையிலேயே ஒரு சொஸ்தப்படுத்துகிறார் என்று நம்பி ஒரு ஏழை கிறிஸ்தவர் வந்து தன்னுடைய மகனை பறி கொடுத்து செத்த பிறகு அவனை உயிரூட்ட சொல்லுவார். அப்போ வந்து இவருக்கு குற்ற உணர்வு அடைந்து மாறிடுவார். அது வரைக்கும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருவார் அப்படின்னு அந்த கதை வந்து முடியும். அதுபோல் இங்கே வந்து அவர் ஏழையாக இருந்து பணக்காரனானவர், விஜய் வந்து பணக்காரனாக இருந்து அதுக்கு மேலே போகிறதுக்காக வந்திருக்காரு. ஓகே. அதனால் குற்ற உணர்வு வர்றதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் வேலை கிடையாது. இந்த கேங்கு பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணுது. அந்த படத்தை வாய்ப்பு உள்ளவர்கள் திரும்ப பார்த்துட்டு இப்போ நடக்கிற அரசியலை அதோடு ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே வந்து ஒரு சின்ன கூட்டம் வந்து அவர்களிடம் சிக்கியிருந்தது. இப்போ தமிழ்நாடு இவங்கள்ட்ட சிக்கியிருக்குது. இது வந்து கிறிஸ்தவ மதத்தினர்ன்ற அர்த்தத்தில் நான் சொல்லலை, ஒரு கிரிமினல் கேங்குக்கிட்ட தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. அவங்க இப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய பேரழிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆதரவு கொடுக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிக ஆகியோர் இந்த நேரத்திலாவது உணர வேண்டும். காங்கிரஸ் மதிமுக கோரிக்கை இல்லையா? இல்லை, மதிமுக காங்கிரஸ் ஐயுஎம்எலுக்கு அந்த கோரிக்கையை நான் இல்லையா வைக்கல. அவங்களுக்கு பின்னால் முஸ்லீம்கள் இல்லை என்பது என்னுடைய கருத்து. முஸ்லீம்கள் விரைவிலேயே புரிந்து கொள்வார்கள் என்பதும் என்னுடைய கருத்து. அதனால் மிக முக்கியமாக கூட்டணியில் இருந்து செயலூக்கமிக்க முறையில் பாசிச எதிர்ப்புக்காக செயல்பட்டவர்கள், நான் சொல்கிறேன் இந்த தோழர்கள், விசிகாவாக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், இதுவரை நடந்ததாக இருக்கட்டும், இதோடு அதை முடித்து கொண்டு நீங்கள் திமுகவுக்கு வரணுன்றதெல்லாம் அது ஏன் வேலை கிடையாது, அந்த கூட்டணிக்கு வரணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ சிபிஐ, சிபிஎம், சிபிஐஎம்எல் இணைந்து ஒரு அணியெல்லாம் உருவாக்கி அப்படி ஒரு போராட்ட அணி, அதை வைத்து கொண்டு இது எப்படி ரெசிஸ்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இவர்களை முட்டு கொடுத்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய வேலை அல்ல. அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்வார்கள். அவங்க ஏற்கனவே அதுக்கு எல்லா விதமான முறைகேடுகளையும் கடைப்பிடித்து விட்டார்கள். இப்போ அந்த முறைகேடுகளை புனிதப்படுத்தும் காரியத்தை தான் நீங்கள் செய்யுமாறு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதன் மூலம் உங்களுடைய மதிப்பு தான் குறைகிறது. தயவு செய்து இதிலிருந்து விடுபட்டு வெளியே வாருங்கள். அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து இன்னொரு பத்திரிகையாளர் வந்து இந்த குதிரை பேரம் தாவேக்கா நடத்தினது அப்படின்றதுக்கு ஒரு அப்பட்டமான விஷயமா முதல்வர் விஜய் அவர்களே போய் சிவி சண்முகானியை சிமி சண்முகம் வீட்டில் போய் சந்தித்தது அப்படின்றது வந்து அதுக்கு தான் அடித்தளம் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு, இது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா அப்படின்னு அவர்கிட்ட சண்முகம் தோழர்கிட்ட கேட்கும்போது அவர் உடனே ஏன் முக ஸ்டாலின் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, அவரை பார்த்தாரு, அதை பற்றி ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. சிவி சண்முகத்தை பார்த்ததை சாதாரண பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டு விதி விலக்கே இல்லாமல் அத்தனை பேரும் கழுவி ஊற்றிருக்கிறாங்க. இது பச்சையான குதிரை பேரம், கேவலம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே வந்து பேசாதவங்கள்லாம் சோஃபான்னு பேசியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போன ஒரு விஷயத்தை இதில் என்ன தப்பு என்று பேசக்கூடிய இடத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி வர வேண்டுமா? இல்லை, அது இபிஎஸ்சியும் பார்க்க முயற்சி பண்ணாங்க, அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அது எதுக்கு? அது பத்திரிகையாளர்கள் இது பண்ணது கட்சி தலைவரை அல்லவா நீங்கள் பார்த்திருக்க வேண்டும். கட்சி தலைவரை ஏன் பார்க்கலன்னு ஒரு விளக்கம் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வரணும், மதசார்பற்றவர்களை மட்டும்தான் ஒத்துக்க முடியும். சிவி சண்முகம் மதசார்பற்றவர், எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல முடியாது அப்படின்றதான தியரி. வேற என்ன? அவங்க வெளியே வந்துட்டு எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னாக்கா மதசார்பற்றவர்கள். எடப்பாடியை போய் பார்த்தா என்டிஏயை பார்த்த மாதிரி கணக்கில் வந்துவிடும் என்ற உயர்ந்த அரசியல் நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து சிவி சண்முகத்தை பார்த்துருக்குறாங்க. இதை நியாயப்படுத்தும் நிலைமைக்கு தோழர்கள் வரணுமா? இவ்வளவு நேரம் இந்த பல்வேறு செய்திகள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.